அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்ள ஒரு ஏலக்காய் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மந்திரம் கலந்த எளிமையான தாந்திரிக முறை. தாந்திரிகம் மற்றும் மந்திர ஜபம்னு இந்த ரெண்டுமே கூட பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. தாந்திரிகம் மற்றும் மந்திர ஜபம்னு இந்த ரெண்டுத்திலேயுமே மனதின் ஆற்றல் தாங்க முக்கியமாக செயல்படும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல மந்திரமும் தாந்திரிகமும் கலந்திருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸான கடினமான மெத்தடா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே எளிமையான மெத்தட்ஸை மட்டும் தாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லயுமே என்னுடைய வாய்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். என்னுடைய முகம் உங்க யாருக்குமே தெரியாது. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த ஒரு விஷயம், என்னை பார்க்கணும் அதனால ஒரு லைவ் வீடியோவாவது நீங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நியூஸ் 7 சேனலை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான செய்தி ஊடகம். அந்த சேனல்ல என்னை நேர்காணல் எடுத்திருக்காங்க. சோ டைம் இருக்கிறவங்க நாளைய தினம் மதியம் 1:30க்கு நியூஸ் 7 சேனலை நீங்க பாருங்க. ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30க்கு டிஜிட்டல் டான் அப்படின்ற ஒரு ஷோல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சோ அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க நியூஸ் 7 சேனலை வச்சு பாருங்க. நம்ம இன்டர்வியூ அதுல வரும். சரி வாங்க இன்னைக்கு மெத்தடுக்குள்ள போகலாம். யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்துல எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஆனால் காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். வியாழக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த 4 தினங்களில் ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போவதை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க முடிச்ச 1 மணி நேரத்திற்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் ஏதோ ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க அல்லது பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகலாம். சோ பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள்லயே ரிசல்ட் கிடைக்கிறவங்க இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. 3 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ரிசல்ட் கிடைக்காதவங்க மட்டும்தான் 3 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் காரணமாக நீங்க பிரிஞ்சிருந்தாலும் 3 நாளைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். அதனுடைய ரிசல்ட் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்படாத மாதிரியான 3 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நடுவுல பிரேக் எடுக்க கூடாதுங்க. அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் மேக்சிமம் இந்த 3 நாளைக்கும் நான்வெஜ் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு சின்ன பீஜாட்சர மந்திரம் நம்ம பயன்படுத்துறதுனால அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் இன்னமும் விரைவாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். நமக்கு மிகவுமே பிடித்த நபருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது 3 டேஸ்க்கு நான்வெஜ் அவாய்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன தாந்திரிக
தாந்திரிகமும் இந்த மெத்தட்ல இருக்குன்னு பார்த்தோம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு ஏலக்காய். 3 நாளைக்கும் சேர்த்து ஒரு ஏலக்காய் போதுங்க. தினமும் புதிய ஏலக்காய் நீங்க பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏலக்காய்க்கு பணவசியம் மற்றும் ஜனவசியம்னு 2 தாந்திரிக குணங்கள் உண்டு. இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. காய்ந்து போன அல்லது விதைகள் வெளியேறிய பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதுதான் முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். வீட்ல சமையலறையில ஆல்ரெடி நீங்க ஏலக்காய் வச்சிருக்கீங்கன்னா அதையே கூட நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாந்திரிகம் மற்றும் பூஜைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய்களை முகர்ந்து பார்க்க கூடாதுங்க. ஸ்மெல் பண்ணக்கூடாது. இயற்கையாகவே ஏலக்காய்க்கு நல்ல வாசனை இருக்கும். இருந்தாலும் வாண்டடா அதை நம்ம எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்க கூடாது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை 3 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்றவங்களாக இருந்தாலும் ஒரு ஏலக்காய் போதும். சோ கொஞ்சம் நல்ல ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. தரையில, சேர்ல அல்லது பெட்லன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மனை அல்லது பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். பெட்ல அல்லது சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்கார்ந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஆண்கள் பெண்கள்னு யார் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த ஏலக்காயை வச்சுட்டு கையை இறுக்கமா நீங்க மூடிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் எளிமையான இந்த பீஜாட்சர மந்திரத்தை நீங்க சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய இடது உள்ளங்கையில ஒரு ஏலக்காயை வச்சு நல்லா இறுக்கமாக நீங்க விரல்களை மூடினதற்கு பிறகு 2 நிமிடங்களுக்கு உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சுன்னு ரெண்டுத்தையுமே நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மூச்சு காற்றை கவனித்தாலே போதும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனமும் உடலும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு நீங்க யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கணும். அவங்களும் நீங்களும் அட் பிரசன்ட் ரைட் நவ் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க சொல்லணும். க்ளீம் பெயர் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். எந்த நேம் யூஸ் பண்ணணும்னு சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். அதே போல இந்த மந்திரத்துல க்ளீம்னு இருக்கக்கூடிய அந்த பீஜாட்சர மந்திரத்தை நீங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லக்கூடாதுங்க. அதாவது க்ளீம்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சம் இழுத்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். க்ளீம் 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 இப்படி நீங்க சொல்லணும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும். கவனம் சிதறாமல் நீங்க சொல்லணும். சோ உங்க மொபைல் போன் எல்லாம் நீங்க கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுருங்க. அல்லது தெரிஞ்ச நபர் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து வைங்க. 108 முறை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு போன் கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் அனுப்பலாம். ஏதாவது
ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. 108 முறை மந்திர ஜபம் முடித்ததற்கு பிறகு அந்த ஏலக்காயை சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சிருங்க. ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு வைக்கலாம் அல்லது ஒரு பாக்ஸ்ல கூட நீங்க போட்டு வச்சிருங்க. இன்கேஸ் உடனே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏலக்காயை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் அந்த ஏலக்காயை சேஃப்டியா நீங்க எடுத்து வைக்கணும். ஏன்னா அடுத்த நாளைக்கும் அதையே தான் நீங்க யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.